வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். தீபாவளிக்காக மீனாவும் முத்துவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் மீனாட்டையும் முத்துட்டையும் சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் தீபாவளிக்கு வரப்போ கையில் ஒரு குழந்தையோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் குழந்தையாவது தூக்கிட்டு வந்தால் போலீஸ்காரங்க எங்களை பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்களா மாமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. நீங்கள் 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்றுக்கொண்டுன்னு சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹவுஸ் ஓனர். கார் எங்கேப்பா நிப்பாட்டி வச்சிருக்கிற, தள்ளி ஓரமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறியா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க. காரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல வராரு. அதுக்குள்ளே மீனா சொல்கிறாங்க, ஷெட்டில் விட்டுருக்கோம், எங்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வாசல் அப்படி நில்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கத்த ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன சாதனையாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு முத்து. உங்கள் பொண்ணுக்கு ஆரத்தி எடுங்க, அவள் தான் பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. காதல் ஜோடியெலாம் சேர்த்து வச்சிருக்கிறா, இந்த மாதிரி நல்ல காரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறா, அவளுக்கு ஆரத்தி எடுங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு முத்து. அவங்க ஆசைப்படுறாங்க, ஆரத்தி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனாவோட தங்கச்சி இப்போது முத்து மீனா 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. முத்து இப்போது மீனாவோட அம்மாட்ட கேட்குறாங்க, இவள் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாவது சம்மர் கிளாஸ் எதுக்காவது போனாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, எதுக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா பார்க்குறாங்க. இவளாக தான் கற்றுக்கிட்டாளா, இவ்வளோ சரளமாக போய் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனான்ஸ்காரங்க காரை தூக்கிட்டு போயிட்டானுங்க, இவ என்னடானா ஷெட்டில் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோன்னு சரளமாக போய் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. காருக்கு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மா. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சொந்த காரு வாடகை கார் எல்லாமே போச்சு அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாரு முத்து. ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரும்போது காமிச்சிக்கோங்க, இங்கே அந்த மாதிரிலாம் நமக்குள்ளே பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தங்கச்சி தம்பிலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்போ விசேஷ நாள் மாதிரி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் போய் ஃபைனான்ஷியலை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதான் காரை வாங்கி வச்சுட்டாங்களே, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. 1 வாரம் தானே வாடகை கட்டலை, நான் அதை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கார் இல்லையே, எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. காரு தான் இல்லை, எனக்கு கால் இருக்குது, நான் நடந்து போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. முத்து இப்போது ஃபைனான்ஷியரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. 1 வாரம் தானே வாடகை கொடுக்கல, அதுக்குள்ளே காரை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதுவும் என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறப்ப காரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன் உனக்கு அவமானமாக போச்சா, என் ஆள்க முன்னாடி நீ என் மேலே கை வைக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர். நீ பேசினது தப்புனே, அன்னைக்கு ஏதோ ஒன்றும் செய்யாமல் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. வாடகை பிடினே, எனக்கு காரை கூட, எனக்கு கார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து. நீ செஞ்சது தப்புன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் காரை கொடுப்பேன் அப்படின்னு ஃபைனான்ஷியல் சொல்லிடுறாரு. நீ அப்பா பற்றி தப்பாக பேசின அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உன்ட்டெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, என் தலைமுடி கூட உன் காலில் விழாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு முத்து. என்ன பகச்சிட்டு உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு ஃபைனான்ஷியல் கேட்குறாரு. நீ இல்லைன்னா எனக்கு 1000 பேர் கார் கொடுப்பாங்க, எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. அடுத்ததான் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ எதுக்குமா நீ கால் பண்ணன, மனோஜுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் வெளியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலான்னு கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. கிறிஸ் சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் நிறையா சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க அத்தை, நீயும் கிளம்பி வரலாம்ல அத்தை ஊருக்கு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அத்தையால் இப்போ வர முடியாது கிறிஷ், நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நான் வேணா மீனா ஆண்டி வீட்டுக்கு போட்டுமா, அவங்க லீவுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் கிறிஷ். நீ அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி அம்மாட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அந்த மீனாட்ட நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் அவள் கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. அதுதாம்மா உனக்கும் நல்லது, என்னோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அடுத்ததான் முத்து இப்போது மீனாவோட வீட்டுக்கு குடிச்சிட்டு போகிறாரு. அந்த ஃபைனான்ஷியர் காரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிட வாங்க மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அம்மா கூப்பிட்டுட்டு போகிறாங்க. என்னோட சொந்த காரும் போச்சு, இப்போ வாடகை காரும் போச்சு, அப்பாவை லாக்கப்பில் உட்கார வச்சுட்டாங்க, அவருக்கு நெஞ்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யாரால நடந்துச்சுன்னு தெரியுமா அத்தை அப்படின்னு கேட்குறாரு முத்து. மீனா முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.